நீ வேலை பிடிச்சிருக்க, இப்ப நான் வேலை பிடிச்சி நான் வாங்க உனக்கு தெரியுமா எவ்வளவு வாங்குறேன்? வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் ஆயிடுச்சா உங்களுக்கு? எஸ் ப்ரோ, ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கு வரைக்கும் நம்ம பார்த்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம், கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி பார்த்துருக்கோம், பேட்டர்ன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். கேண்டில் ஸ்டிக்ஸ் வழியே பேட்டர்ன்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ் இல்லை, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம். நேற்று சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்ற எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்னைக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவில் இருக்க இந்த செகண்ட் மூமெண்ட் பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். இது சப்ளை அண்ட் டிமாண்ட்னு சொல்லுவோம். இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மூவ் எல்லாம் இருக்கு இல்லையா, நின்று கிளம்பிருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். அதை தாண்டி இங்கேயும் வீக்கு மட்டும் போயிருக்கோம் இல்லையா, அந்த இடம். அப்புறம் இந்த இந்த பேஸ், இதெல்லாம் என்னன்ட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, நம்ம பாக்ஸ் போட்ட இடம் தான் பாருங்க. லைன் சார்ட்ல பார்த்தீங்க, இது கேண்டில் ஸ்டிக்ஸில் பார்க்குறீங்க. மார்க்கெட் ஒரு அக்ரெசிவ் மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு அப்புறம் கிளம்பிருக்கு. வாய்ஸ் கேட்குது? என்னோட வாய்ஸ் கேட்குது இல்லையா? எல்லாம் அன்மியூட் சாரி மியூட்ல இருங்க, யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க. செஷன் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். சரியா? இப்போ அந்த 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 ஜோன் எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன பேஸ் கிரியேட் ஆன இடம். அதெல்லாம் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனாக நம்ம மார்க் பண்ணிட்டு அதில் ட்ரேட் எடுப்போம். ஸோ எப்படி எடுக்கட்டுன்றது அப்புறமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அது எப்படி மார்க் பண்ணுறது, அதுக்கு என்ன ரூல்ஸ்ன்றதை பற்றி பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் மேலே போகுது, அதை ரேலின்னு சொல்லுவோம். மேலே போயிட்டு இருக்க மார்க்கெட் ரேலி. அடுத்து ஒரு ஆப்போசிட் கலர் ரெட் கேண்டில் ஏதாவது போட்டுச்சு, இல்லை ஒரு டோஜி கொடுத்துச்சு அப்படின்னா அது பேஸ். நிற்குது இல்லையா, பேஸ். அகைன் பிரேக் அவுட் ஆகிட்டு அடுத்து திரும்ப போகுது அப்படின்னா ரேலி. பேஸ் ரேலி, RBR. அப்படியே மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னா அதை ட்ராப்னு சொல்லுவோம். அப்புறமா கண்டினியூஸாக விழுந்த அதை வந்து ட்ராப்பு. நடுவில் நின்றுச்சு அப்படின்னா அது பேஸு, ஆப்போசிட் கலராக இருக்கலாம், இல்லை டோஜியாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். திரும்ப பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சுன்னா அகைன் அது ட்ராப். அப்போ ட்ராப்பு, பேஸு, ட்ராப். ஸோ இது வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன். இது ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகுது, ஒரு பேஸ் கிரியேட் பண்ணுது, திரும்ப மேலே போகுது அப்படின்னா திரும்ப இங்கே வந்தால் இந்த இடத்துல வந்து பவுன்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ ரேலி, பேஸ் ரேலி கிரியேட் பண்ணுறது ஒரு டிமாண்ட் ஜோன். டிமாண்டில் பட்டால் தானே மார்க்கெட் மேலே போகும், அதனால அது டிமாண்ட் ஜோன். ட்ராப், பேஸு, திரும்ப ட்ராப் ஆகுது, மார்க்கெட் திரும்ப இந்த ஜோன் கிட்ட வந்தால் என்ன ஆகும், திரும்ப கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இது சப்ளை ஜோன். அதனால தான் இது கண்டினியூஷன்ல சொல்கிறோம்.
சரியா? ஏன்னா கீழே விழுந்துட்டு இருக்கு, திரும்ப அதில் போட்டால் கீழே விழ போகுது. இதுலேயே ரிவர்சல்லாம் இருக்கு. அது ரிவர்சல் எப்படின்னா ட்ராப் பேஸ் கிரியேட் பண்ணும், திரும்ப கீழே ட்ராப் ஆகும், ரிவர்ஸ் ஆகி ரேலி எடுக்கும். அப்போ இது வந்து என்னது டிமாண்ட். மார்க்கெட் திரும்ப இங்கே வந்தால் என்ன ஆகும், திரும்ப போகும், அப்போ டிமாண்ட். அப்போ ட்ராப்பு பேஸு ரேலி, இது வந்து ரிவர்சல் செட்டப். அதே மாதிரி தான் ரேலி பேஸ் ட்ராப். பென் இல்லை, சாரி, பென் கனெக்ட் பண்ணல இன்னைக்கு, இன்னும் மவுஸில் தான் ட்ரா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரேலி பேஸ் ட்ராப், இது வந்து ரிவர்சல் செட்டப். இது வந்து என்னது சப்ளை. சரியா? இப்போ வரைஞ்சி எழுதுனதெல்லாம் நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம் பாருங்க. அந்த பேஸ் அப்படின்றது சிங்கிள் கேண்டலாக இருக்கலாம், 2 கேண்டில் இருக்கலாம், மோர் தென் 2 கேண்டில்ஸ் கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். சரியா? இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்கேயும் அதே தான், சிங்கிள் கேண்டிலாக இருக்கலாம், இல்லை மல்டிபிள் கேண்டில்ஸும் இருக்கலாம். நமக்கு தெரிய வேண்டியது அது எப்படி இருந்தால் எந்த மாதிரியான ஜோனை நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சிங்கிள் கேண்டிலாக இருந்தால் பிரச்சனை இல்லையா, அந்த ஜோனுடைய கேண்டிலுடைய பாடி அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. டபுள் கேண்டிலாக இருந்தால் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. அதில் மேக்ஸிமம் பாடி எது வரைக்கும் கவர் ஆகுதோ அது வரைக்கும் மார்க் பண்ணால் கூட பரவாயில்ல. இப்படி மோர் தென் 3 கேண்டில்ஸ்க்கு மேலே இருந்தால் டோட்டல் கேண்டில்ஸை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4. அப்போது 4/2 டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க. என்ன நம்பர் வருதோ லாஸ்ட் அந்த நம்பர்லேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 வருதா, அப்போது 1 2 ரைட் டு லெஃப்ட். அப்போ லாஸ்ட்டு 2 கேண்டில் ஹை அண்ட் லோவை நாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் செட்டப். ஸோ இதில் வந்து 1 2 3, அப்போது லாஸ்ட்டு 2 கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ இதில் ரிவர்சல் டைப், கண்டினியூஷன் டைப் பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் சப்ளை இருக்குது. சப்ளைனா என்ன ஆகும், கீழே விடும். ரேலி பேஸ் ட்ராப், அப்போ இது என்னது ரிவர்சல். ரேலி பேஸ் ட்ராப், அப்போ ரிவர்சல். பேஸ் சாரி ட்ராப் பேஸ் ட்ராப், ட்ராப் பேஸ் ட்ராப், கண்டினியூஷன். ட்ராப் பேஸ் ரேலி, ரிவர்சல். ரேலி பேஸ் ரேலி, கண்டினியூஷன். ஓகேவா? இவ்வளோ தாங்க சப்ளை டிமாண்ட். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு இடம் இருக்குது, அது ஓகே, அது எப்படி இருந்தாலும் கவர் ஆகிடும் உங்களுக்கு. இந்த 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 ஜோன் சொன்னோம் இல்லையா, இந்த இடத்த தாண்டி இதுக்கு மேலே இருக்க இந்த விக்கையும் வந்து நம்ம ஜோனாக மார்க் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அங்கேயும் மார்க்கெட் வந்தது அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இங்கே கூட பாருங்கள், இந்த ஜோனில் இந்த விக்கு வந்து பட்டுட்டு திரும்ப கிளம்பி போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஜோன் இங்கே கூட பாருங்கள். இங்கே ஸோ இங்கே இருக்க சார்ட்லேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்கு. சரியா? புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சது இது வரைக்கும்? இது இப்போ பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு கேளுங்க, அனிமேட் பண்ணிட்டு. இல்லைங்க ப்ரோ. விக் வந்து எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது ஃபுல்லா கவர் ஆகிற அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இல்லைங்களா bro? வேற வழியில் பண்ணிதான் ஹை அண்ட் லோ. லாஸ்ட் ரீசெண்ட் கேண்டில் ஆ கவுண்ட் எடுத்துக்கோங்க, அதோடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே வேற ப்ரோ. வழி இல்லை. சிங்கிள் கேண்டில் இருந்தால் நம்ம பாடி கீடி ஏதாவது வச்சு கவர் பண்ணிக்கலாம். மோர் தென் 1 கேண்டில் ஓகே இருப்போ எந்த கேண்டிலுடைய பாடிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது இல்லையா பர்டிகுலராக. ஆகும். ஸோ ஹை அண்ட் லோவை கணக்கு எடுத்துக்க வேண்டியது தான்.
ஓகேங்க ப்ரோ, தேங்க்யூ. ஓகேவா? வேற வேற யாருக்காவது டவுட்ஸ்? யாருக்கும் இல்லை? சரி, ஓகே. இப்போ பார்த்ததே தான், முன்னாடியே வரைஞ்சு காமிச்சிட்டேன். அடுத்தது ஸ்லைட்ஸில் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம முதலே முடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து மார்க்கெட்டு இப்படி இது வந்து மோர் தென், இது வந்து என்ன ரிவர்சல் ஜோனில் மோர் தென் 3 கேண்டில்ஸ்க்கு மேலே இருக்க இடம், இது மோர் தென் 2 கேண்டில்ஸ்க்கு மேலே இருக்க இடம், இது சிங்கிள் கேண்டில். சரியா? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. இது வந்து இந்த மாதிரி டோஜி இருந்துச்சுன்னா வேற வழி இல்லை, உள்ளே எடுத்துக்கோங்க. சரி, இது இங்கே இல்லை, இங்கே வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் அண்ட் சேனல்ஸ், அது நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்கல்ஃபிங். என்கல்ஃபிங் அப்படின்னா முழுங்கிறது. ஒரு கேண்டில் இன்னொரு கேண்டில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறது. ஆனால் நம்மளுடைய செட்டப்பில் என்கல்ஃபிங்கை ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணி தான் வச்சுருப்போம். நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி வச்சு நமக்கு தேவையானபடி வச்சு இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கிறது தான். இந்த நாளில் பழைய வீடியோ நிறைய பேர் பார்த்து இங்கே இருக்கீங்க, அதனால் எப்போ கேட்டாலும் டக்குன்னு யாராவது சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு போடும்போது அதெல்லாம் சொல்லலாம் கரெக்டாக. ஸோ இந்த நாளத்தில் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் முழுசாக என்கல்ஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம். அப்போ முழுசாக இந்த மாதிரி என்கல்ஃப் பண்ணியிருக்கிறது தான். ப்ரீவியஸாக இருக்க கேண்டலோட ஹை அண்ட் லோவை அடுத்த கேண்டில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்ட் மட்டும் இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? ஃபுல்லாக இந்த தடவை கண்டிப்பாக சொல்ல முடியாது, ரெக்கார்டிங் இருக்குது, திரும்ப கூட பார்த்துக்கோங்க, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. லேட்டாக வந்தீங்களா? ஆமா சார், இப்பதான் வந்தேன். வேறு வழி இல்லை, நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே. இந்த என்கல்ஃபிங் எல்லாமே பார்த்துட்டேன், நான் 4th பேட்ச். அப்போ அது உங்களுக்கு மட்டும் சப்ளை டிமாண்டும் அதில் நான் சொல்லியிருப்பேனே, அது சொல்லாமல எதுவும் விடலையே. இல்ல, அதை நான் வீடியோ பார்த்தேன், எந்த வீடியோன்றது தெரியல. நான் எல்லா வீடியோவுமே பார்த்துட்டேன். வீடியோ 3 தேர்ட் வீடியோவில் தான் வரும். ஜென்ரலாக தேர்ட் வீடியோவில் வரும். தேர்டில் இல்லைன்னா 4th கண்டிப்பாக இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ 3ல வரும். ஓகே. ஸோ என்கல்ஃபிங் ப்ரீவியஸ் கேண்டலோடைய ஹை அண்ட் லோவை ஃபுல்லாக கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி புக்கில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். பட் நம்ம அப்படி அந்தளவுக்கு அக்யூரேட்டாக எடுத்து பண்ணோம்னா என்கல்ஃபிங் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஆகிடும். பட் இதை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ பை செட்டப்பில் ஒரு என்கல்ஃபிங் பார்க்குறோன்னு வைங்க. லாஸ்ட் கேண்டில் இப்போ செல்லில் இருக்குது. அப்போது செல்லுக்கு ஒரு ஹை இருக்கும் இல்லையா, இந்த ஒரு லோ இருக்கும். அடுத்த கேண்டில் நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணால் போதும். ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். லோ வந்து இதை ப்ரீச் பண்ணியிருக்கலாம், இல்லை இது ரொம்ப லோவாக இருந்தாலும் தப்பு இல்லை. சரியா? பை செட்டப். அப்போ செல் செட்டப்புக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கலாம், அதில் லோ இங்கே இருக்கும், ஹை இங்கே இருக்கும். அடுத்த கேண்டில் கண்டிப்பாக இந்த லோவை கட் பண்ணியிருக்கணும், கட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அப்படி க்ளோஸ் பண்ணுச்சுன்னா அது என்கல்ஃபிங். இது ஹையாக கூட இருக்கலாம், இது அதை விட கம்மியான ஹையாக கூட இருக்கலாம், தப்பு இல்லை. நமக்கு செல் போகிறதுனால அது லோவை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது லோவை இது கட் பண்ணியிருக்கும், இந்த லோவை இது கட் பண்ணியிருக்கும், இந்த லோவை இது உடச்சி தான் இருக்கும், க்ளோஸ் பண்ணியிருக்காது. இது என்கல்ஃபிங்கே கிடையாது. இது என்கல்ஃபிங் மாதிரி இருக்க என்கல்ஃபிங் இல்லாத ஒரு செட்டப்பு. இது ரெண்டும் என்கல்ஃபிங் இல்லாமல் ஆனால் என்கல்ஃபிங்காக இருக்க ஒரு செட்டப். இது கம்ப்ளீட்டாக என்கல்ஃபிங். ஸோ இது ரெண்டும் வேலிட், இது ரெண்டும் இன்வேலிட். புரிஞ்சுதா? நீங்கள் போயிட்டு சார்ட்ல எடுத்து எங்கே பார்த்தாலும் சரி என்கல்ஃபிங் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்விங்கு, இதை விட்டுருங்க. இதுக்கு அடுத்த ட்ரெண்ட்ல நீங்கள் வந்து பட்டு இந்த கேண்டில் பாருங்க. அன்மியூட்ல இருக்கவங்க எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. ஸோ இந்த கேண்டில் அடுத்த கேண்டில் பெருசாக வந்து கீழே ரொம்ப கீழே வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துக்கு திரும்ப வந்து மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலோடைய லோவை கட் பண்ணிவிட்டு ஸ்விங்கில் அடுத்த கேண்டில் என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கேயும் பாருங்கள் என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கும், இங்கேயும் பாருங்கள் என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கும்.
இங்கேயும். ஸோ என்கல்ஃபிங்கோட பவர் புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு செட்டப் போதும் உங்களுக்கு. சப்ளை அந்த ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை டிமாண்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே என்கல்ஃபிங் அந்த இடத்துல தேவையில்லாமல் ஆகாது. ஆச்சுன்னா அந்த என்ட்ரி ட்ரிகர் ஆகி ஓட போகுதுன்னு தான் அர்த்தம். சரியா? ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்னா எந்த கேண்டில் என்கல்ஃப் பண்ணிச்சோ அதோடைய ஹையோ லோவோ எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஒருவேளை செல் போகிறீங்க அப்படின்னா லோவோ கட் பண்ணிதா அந்த கேண்டிலோட ஹை தான் ஸ்டாப் லாஸ். பை போகிறீங்க அப்படின்னா இந்த பையை கட் இப்போ கிளம்புதா, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கா, அப்போது இந்த கேண்டோடைய லோ தான், அப்போ கிரியேட் ஆன லோ தான் ஸ்டாப் லாஸ். சரியா? ஸோ இப்படி தான் வந்து என்ட்ரி எடுப்போம். இந்த மாதிரி என்ட்ரிஸ் தான் நம்ம லைவ் மார்க்கெட்டில் எடுப்போம். லைவ் ட்ரேட்ஸ் நடக்கும்போது மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. இங்கே பார்க்குறதுல ஒன்றுமே கிடையாது. இதை தாண்டி அங்கே நிறைய விஷயங்கள் படிப்போம். சரியா? ஸோ நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. லைவ் ட்ரேட்ஸ் இருக்கிற செஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இங்கே சொன்னது தான் ஏற்கனவே என்கல்ஃப் பண்ணதுக்கு இது பாருங்க. அதே எக்ஸாம்பிள்ஸ் அங்கே செல்லுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே செட்டப் தான் இது. இந்த பை செட்டப்பில் என்கல்ஃபிங் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் பாருங்கள். என்கல்ஃப் நடந்திருக்கும், இங்கே என்கல்ஃபிங் நடந்திருக்கும், இங்கே என்கல்ஃபிங் எதுவும் அந்த இல்லை. இந்த செல் கேண்டலோடைய ஐயை தாண்டி க்ளோஸ் பண்ணவே இல்லை. இங்கே நடந்திருக்கு பாருங்கள் என்கல்ஃபிங். இதுவும் அந்த பை செட்டப்கான என்கல்ஃபிங். இது என்கல்ஃபிங்கே இல்லைன்னா ஐயை தாண்டி கேண்டில் க்ளோஸ் ஆகலை. இது என்கல்ஃபிங்கே கிடையாது, சும்மா போட்டிருக்கு. சரியா? ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதில் என்ன ஆகும், என்ன நடக்கணும் அப்படின்னா, ஸோ அதில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, எம்டி பேஜ் எதுவுமே இல்லையே, வரைஞ்சி காட்டலாம்னு பார்த்தா. சரி, ஓகே, அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல திரும்பவும் கேண்டில் வருது அப்படின்னா சேம் டைம் ஃப்ரேமில் இருக்கும். என்கல்ஃபிங் பார்க்குறது எந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் செட்டப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களோ, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 hour செட்டப்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 hourலேயே இந்த ஒரு கேண்டில் அடுத்த கேண்டில் என்கல்ஃப் பண்ணணும். போயிட்டு 15 minutesல போய் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு, ப்ரீவியஸ் பேட்சில் அதுதான் பண்ணியிருந்தாங்க. 1 hourல பார்ப்பாங்க, இந்த எஸ்எம்சி ஞாபகத்தில் உள்ளே போயிட்டு 15 minutesல போய் என்கல்ஃபிங் பார்த்துட்டு ஸ்டாப்லஸ் வாங்கிட்டு வெளியே வருவாங்க. 1 hourல பார்க்குறீங்கன்னா சேம் டைம் ஃப்ரேமே மாற்றாமல் அதுலேயே பார்க்கறதுக்கு தான் என்கல்ஃபிங். 15 minutes என்ட்ரி எடுக்கிறது நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அங்கே படிப்போம், அங்கே எப்படி என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது. சரிங்களா? இந்த இடத்துல என்கல்ஃபிங் வச்சு மட்டும்தான். இப்போ ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருக்கீங்க, லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கீங்க, அதில் கேண்டில் முட்டுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு என்கல்ஃபிங் நடந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரி போங்க. செல்லுக்கு கேண்டில் க்ளோஸ் ஆச்சா, என்ட்ரி போங்க, தப்பு இல்லை. ஸ்டாப் லாஸ் இது போட்டுட்டு போங்க. அது எவ்வளோ தூரம் போதோ ட்ரையல் பண்ணி கொண்டு போகலாம். என்கல்ஃபிங் நடக்காமல் ஒரு ரெசிஸ்டன்ஸில் போய் இப்போ வந்தவொடனே ரெசிஸ்டன்ஸ் லைன் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்றத அதில் பட்டவொடனே திரும்பணும்னு அவசியம் இல்லை. மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்டு ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த மேலே பிரேக் அவுட் மாதிரி வச்சு அடுத்த கேண்டில் இமீடியட்டாக உள்ளே வந்து என்கல்ஃப் பண்ணி விட்டு இறங்கி போயிடும். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லி ஒரு பேர் வேறு வச்சிடுறாங்க. ஃபால்ஸ் பிரேக் அவுட்லாம் இல்லை, அவசரம், அவ்வளோதான். அவசரப்படாமல் உட்காந்து தான் அந்த என்ட்ரியில் போய் மாட்டிருக்க மாட்டாங்க பை சைடில். ஸோ பை சைடில் பை நடக்குதுன்னா கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு கேண்டில் இப்படி பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தூரமாக இப்படி போயிடும் இல்லையா, போனதுக்கப்புறமா வந்து ஒரு கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கு அடுத்த கேண்டில் அதை தாண்டி க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா ஒரு சின்ன புல் பேக் கிடச்சிதுன்னா என்ட்ரி போடுங்க. இல்லை அப்படியே முழு கேண்டிலையும் ஆர்டர் பிளாக்காக கூட எடுத்துகிட்டு என்ட்ரி போடுங்க. ஸோ சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து பிரேக் அவுட்லலாம் போய் என்ட்ரி இருக்கக்கூடாது. எப்போவுமே பிரேக் அவுட்டில் என்ட்ரி இருக்கக்கூடாது. பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா ரீடெஸ்ட்டும் நடக்கும். சரிங்களா? மார்க்கெட் வந்து என்ன ஆனாலும் சரி,
ஒரு லைன் வரைஞ்சி வச்சிருக்கீங்கன்னா அந்த லைனை உடைச்சதுன்னா அது உண்மையாவே உடையப்பட்டது அந்த லைன் அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் மேல கொஞ்ச நேரம் சஸ்டன் ஆயிட்டு அப்புறமா கீழே வந்து அதுல ரீடெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தான் கிளம்பும். ஆனா இந்த மாதிரி போயிட்டு உடனே ஒரே பிரேக் அவுட்டு அப்படி உடனே இமீடியட்டா உள்ள க்ளோஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டாப் பண்ணிட்டுன்னு சொல்லுவோம். ஏமாந்து போயிட்டாங்களோ அதுல போய் மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரேடியா கீழே இறக்கிடுவாங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னா. ஸோ அது மட்டும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல மட்டும் அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாது. எப்பவுமே போனா போயிட்டு போகுது, பிரேக் அவுட் ஆயிடுச்சா மார்க்கெட் அப்படியே மேலேயே போயிடாது, கண்டிப்பா கீழே இறங்கும். அது கீழே இறங்கின உடனே ப்ராப்பரான செட்டப் அது கிடைச்ச உடனே பார்த்து எடுங்க. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம்ல என்கல்ஃபிங் வெயிட் பண்ணுங்க. 1 ஹவர்ல ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருக்கீங்க, ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கீங்கன்னா 1 ஹவர்ல என்கல்ஃபிங் ஆகுதான்னு பாருங்க. அந்த இடத்துல ஆச்சுன்னா அதுக்கு ப்ராப்பரான என்ட்ரி. அந்த ஒரு கேண்டில் மிஸ் பண்ணிடுவோம், பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிடுது போயிடுச்சு நம்ம அவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸ்னு சொல்லி நினைக்காதீங்க. அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. ஒரு கார் வாங்குறீங்கன்னா இன்சூரன்ஸ் போடுறோம் இல்லையா, இன்சூரன்ஸ் போட்டோன்றதுனால கார் எங்கேயா போய் ஆக்சிடென்ட் ஆயிடும், அந்த காசு நமக்கு திருப்பி வரணுமா நினைப்போம். அந்த காசு போனால் அப்புறம் கார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த ஒரு கேண்டில் கீழே ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு கேண்டில் கீழே ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய பாயிண்ட்டையும் சேர்த்து விட்டுட்டோமே நினைக்காதீங்க. இதுக்கு அடுத்து வர போகிற ஃபாலில் லாட்டை நல்லா கான்ஃபிடென்ட்டோட நிறைய போட்டு ட்ரேட் பண்ணுங்க. இங்கேயே போட்டு பயந்துட்டு கம்மியாக போட்டு இருக்கிறதுக்கு ஓகே என்கல்ஃபிங் ஆயிடுச்சு, நமக்கு அந்த தேவையான பேட்டர்ன் கிடைச்சிருச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது, நம்ம லெவலில் தான் இந்த என்கல்ஃபிங் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட லாட் நிறைய இன்க்ரீஸ் பண்ணி போடுங்க. இந்த விட்டை தான் அந்த லாட்டில் சம்பாதிக்க பாருங்க. முன்னாடியே பிடிக்கிறோம்ட்டு நமக்கு எது லோன்னு தெரியாம எது ஹைன்னு தெரியாம போய் மாட்ட வேண்டாம். சரியா? அந்த மாதிரி மாட்டி தான் இப்போ எல்லாருமே அப்படி சில ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் வரைஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன். என் ஃப்ரெண்டெல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டானா இப்படி வந்து முட்டினாவே போட்டுவான். முதல்ல அவன் போட்டதுக்கப்புறம் 2 கேண்டில் இறங்கிருக்கு நின்றுட்டு இருக்கோம், 2 மணி நேரத்துக்கு நின்றுட்டு இருக்குன்னா அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவான். ஐயோ தப்பா பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்ட்டு. க்ளோஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பிரேக் அவுட் என்ட்ரி செல்லுக்கு மாற்றி விட்டுருவான். அப்புறம் அது மேலே போயிட்டு இருக்கும். அப்போ என்னாச்சு, போட்ட என்ட்ரியும் கீழே போய் க்ளோஸ் ஆகிட்டு இன்னொரு என்ட்ரியும் தப்பாக போட்டுட்டு தேவையாது. அதுக்கு ஏதோ ஒரு செட்டப்பை பார்த்துட்டு என்கல்ஃபிங் கிடைச்சிச்சு, ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ட்ரேட் எப்படி இருக்கும், கன்ஃபர்மேஷன் இல்லாத போகிற ட்ரேட் எப்படி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுற டைமிங் எவ்வளோ வேணா இருக்கலாம், தப்பே இல்லை. ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம உட்காந்து பயந்துட்டு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுதான் முக்கியம் இங்கே. சரிங்களா? சரி, எப்பவுமே அதுதான் வந்து இது ஒரு செட்டப் தான் இப்போ பார்த்துருக்கோம். இன்னொரு மெத்தட் இருக்கு, அது ட்ரெண்ட் அனாலிசிஸ் முடிச்சுட்டு நாளைக்கு அதை பார்ப்போம். சரியா? சரிங்களா? நாளைக்கு அப்போ அதை பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ப்ரோ ஒரு எங்கல்ஃபிங் நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி அதை ரீட்ரேஸ் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த பிஃபோர் என்கல்ஃபிங் நடந்ததுக்கு அப்புறமா அந்த கேண்டில் முடிஞ்ச உடனே கூட நீங்க என்ட்ரி போகலாம். பட் அந்த கேண்டில் ரொம்ப பெரிய சைஸா இருக்கு, பார்த்தாலே தெரியுது அப்படின்னா அப்ப நீங்க வெயிட் பண்ணி அது அந்த கேண்டில் 50% வரும்போதோ என்ன பார்த்துட்டு போய்க்கலாம். புரியுதுங்களா? ப்ரோ இப்ப நம்ம என்கல்ஃபிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓரளவுக்கு ஒரு நார்மலான கேண்டில் இருந்துட்டு நம்ம என்ட்ரி பண்ணோம்னா அப்ப ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்கும்ல? கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ என்னவா எவ்வளவு தேவைப்படுது உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு? நான் ஒரு என்ட்ரிக்கு $15 தான் ப்ரோ ரிஸ்க் வைப்பேன். $15 ரிஸ்க் வைக்க போறது எனக்கு முக்கியம் இல்ல, எவ்வளவு ரிவார்டு தேவைப்படுது. அது 1:3 ப்ரோ. 3 1:3 மோஸ்ட்லி நான் 3 வைப்பேன், அவ்வளவுதான். மோஸ்ட்லி நீங்க ஒரு நல்ல ஒரு ஹை டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்க. ஹை டைம் ஃப்ரேம்னா மோர் தென் 50 மினிட்ஸ் போனாலுமே இப்போதைக்கு ஹை டைம் ஃப்ரேம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லாரும் 1 minute 30 seconds போயிட்டாங்க. சரியா? அதுல 1:3 கன்ஃபார்மா கிடைச்சதுன்னா எடுங்க. அப்போ நீங்க வைக்கிற அந்த கேண்டிலுக்கு 3 times ஆவது டார்கெட் போகும்னு தெரிஞ்சுதா அடுத்த டார்கெட் மெஷர் பண்றது எப்படின்னு சொல்லி தருவோம். இல்ல அடுத்து உங்களை ஏரியா பார்க்க தெரிஞ்சது அது உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டுக்குள்ள அது கவர் ஆச்சுன்னா எடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கவர் ஆகலைன்னா எடுக்காதீங்க ட்ரேட. உங்க ரிஸ்க் ரிவார்டு எப்போ உங்களுடைய ரூல்ஸ் உடையுதோ அந்த ட்ரேட் வேண்டாம், நம்ம அடுத்த ட்ரேட் பார்த்துக்கோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? என்னங்க மற்றவங்க அன்மியூட் இருக்கவங்களாம் பாருங்க, யாருன்னு பாருங்க, மியூட் பண்ணுங்க. டவுட் கேட்கறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு. ஆமா ஆமா, அதுல எப்படி எடுக்கிறது?
இப்பதான் சொன்னேன். அதுல எப்படி ப்ரோ என்ட்ரி எடுக்கிறது? இருங்க சொன்னனே, அதான் எடுத்துட்டு இருக்கேன், சார்ட் எடுத்துட்டு இருக்கேன். கவனிக்கலையா? லேட்டா வந்தீங்களா நீங்க? ப்ரோ இல்ல ப்ரோ. அப்ப பாத்துட்டு இருக்கும்போதே கவனிக்கலையா? மறந்துட்டு இருக்கீங்களா? அதுல என்ட்ரி எப்படி எங்க எடுக்கிறது? இதேதான் சொல்றேன். இதான் ஸ்கிரீன் ஷேர் எப்படி? பண்ணிட்டீங்கன்னா ஸ்கிரீன் ஷேர் ஆஃப் ஆயிட்டு இருக்கு போல. ஆமா சார். ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சு இப்போ திரும்ப. வருது சார். ஸோ இந்த சார்ட்ல இப்போ இது வந்து என்னது? ஒரு நிமிஷம், பெண்ணே காணும் கிடைச்சிச்சு. இது வந்து ஒரு டிராப்பு, இது பேஸு, இது டிராப்பு, அகைன் மேலே வந்திருக்கு. புரியுதா? இப்போ இங்க என்ன நடந்திருக்கு? இதுதான் இந்த ஜோன். இப்போ இந்த ஜோன்ல லாஸ்டா இருந்து கேண்டில் கவுண்ட் பண்ண போறோம். ஒரு 6-7 கேண்டில் கிட்ட இருக்கு மொத்தமா. அப்போ நாம லாஸ்ட் 3 கேண்டில் மார்க் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 3 கேண்டலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிட்டு, அப்போ அதுல மார்க்கெட் திரும்ப வந்து ரீடெஸ்ட் தொடும்போது என்கல்ஃப் ஆச்சுன்னா என்ட்ரின்னு சொன்னேன். சரிங்களா? என்கல்ஃப் ஆனா என்ட்ரி. இங்க என்கல்ஃபிங் நடந்திருக்கா? ஜோன்ல பட்ட உடனே ஆயிருக்கா? ஸோ அவ்வளோதான், என்ட்ரி போயிட வேண்டியதுதான். அது அது மறுபடியும் ரீடெஸ்ட் அந்த இடத்துல ஆகும்போது எடுக்கணும். ஆமா, ஆகும்போது இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? சப்போஸ் அந்த ராலி பேஸ் இப்படி மறுபடியும் போயிட்டு ராலி இருக்கு, மேலே வருது அப்படின்னா இந்த ஜோன் மார்க் பண்ணிக்கிறீங்க. அந்த ஜோன்ல வந்துட்டு என்கல்ஃப் ஆனா என்ட்ரி எடுங்க. ஓகே ப்ரோ. ராலி பேஸ் டிராப் பண்ணா ப்ரோ அந்த ரிவர்சல் என்ட்ரி ப்ரோ. அதுக்கும் இதே கான்செப்ட் தான். நீங்க வரைகிற டப்பால பட்டு என்ட்ரி ஆச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்க ஒரு பாக்ஸ் போட்டுறீங்க, அது செல்லுக்கு போட்டிருக்கீங்கன்னா பைக்கு போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு போட்ட உங்களுக்கு தெரியும். கரெக்டா? அப்போ நீங்க ஒருவேளை பைக்கு போட்டீங்கன்னா அந்த இடத்துல மார்க்கெட் பட்டு என்கல்ஃப் ஆகணும். இந்த இடத்துல என்கல்ஃபிங் கேண்டில் 2 கேண்டில் கிடைக்கணும். அப்போதான் உங்களுக்கு பை போகணும். இப்போ அதே பாக்ஸ் செல்லுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் திரும்ப அதில் வந்து பட்டுட்டு என்கல்ஃப் ஆகணும் செல்லுக்கு. அப்போதான் நீங்கள் செல்லுக்கு போகணும். சரிங்களா? அது நீங்கள் எப்படி வேணால் அந்த பாக்ஸ் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. சப்ளையாக இருந்தால் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி என்ட்ரி எடுங்க. டிமாண்டாக இருந்தால் பை செட்டப்பில் என்கல்ஃப் பார்க்க போகிறீங்க. சப்ளையாக இருந்தால் செல் செட்டப்பில் என்கல்ஃப் பார்க்க போகிறீங்க. இது வந்து பாக்ஸுக்கு பார்த்தோம். சிங்கிள் லைனில் வரைகிறோம் இல்லையா? சிங்கிள் லைனில் வரைகிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குமே அங்கேயும் நம்ம ஒரு பாக்ஸ் போடுவோம். இது பாருங்க, நேற்று என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஒரு லைன் மட்டும் போட்டோம் இல்லையா? இந்த விக்கோட சேர்த்து ஒரு பாக்ஸே போட்டு வச்சுக்கோங்க. வருது, மார்க்கெட் வருது, இதில் என்கல்ஃப் ஆகுதுன்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதா? இங்கேயும் வந்து லைன் மட்டும் போட்டிருப்போம். இன்னைக்கு அந்த விக்கோ சேர்த்து பாக்ஸ் போட்டுக்க போறீங்க, அவ்வளோதான். திரும்ப அதில் வந்து பட்டுதுன்னா பை எடுக்க போகிறோம். சரியா? புரியுதா? இங்கே பாருங்க, இது ரேலி, இது பேஸு, இவ்வளோ பெரிய பேஸ் இருக்கு, இது ரேலி. அப்போ இந்த பாக்ஸை நம்ம இப்போ ரிஃபைன் பண்ணி ஆகணும். பாக்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்கு, இவ்வளோ பெருசாக இருந்தால் அப்படியே எடுப்போமா? எடுக்க மாட்டோம். கண்டிப்பாக என்ன பண்ண போகிறோம், எத்தனை கேண்டில் இருக்கோ கவுண்ட் எடுத்துட்டு டிவைட் பை 2 போட்டுட்டு அதில் ஹை அண்டு லோவை மார்க் பண்ண போகிறோம். மார்க்கெட் திரும்ப அதில் பட்ட உடனே என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல என்கல்ஃப் ஆயிருக்கு, மார்க்கெட் மேலே போயிடுச்சு. கிளியரா? அவ்வளோதாங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு மட்டுமே இப்போ உங்களால் கன்ஃபார்மாக ட்ரேட் எடுக்க முடியும். வெயிட் பண்ணி ஒரு என்கல்ஃபிங் வெயிட் பண்ணீங்கன்னா நாலுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் எடுக்க முடியும். சரியா? கண்டிப்பாக எடுக்க முடியும். அதனால் நீங்கள் இப்போ இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ சொல்லிக் கொடுத்த கான்செப்டை இந்த மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்டில் மார்க் பண்ணி அதில் பட்டு என்கல்ஃபிங் நடந்தால் என்ன மாதிரியான விளைவு இருக்குன்ட்டு பாருங்கள். அது எவ்வளோ தூரம் போகுது, அதோடைய மூவ் எப்படி இருக்குது. என்கல்ஃப் ஆகலைன்னா என்ன ஆகுதுன்றதையும் நோட் பண்ணுங்கள். ஏன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்றது முக்கியம் கிடையாது. அது கண்டிப்பாக அது ஆயிரம், அது வேலையை பார்த்துருக்கோம். ஆனால் ஆகாமல் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தா என்ன மாதிரி ரிசல்ட் வருது, அதுக்கான அந்த மாதிரி ட்ரேடுக்கான கவுண்ட் எடுத்து பாருங்கள். வின்னிங் ரேட் எவ்வளோன்னு பாருங்கள். என்கல்ஃப் ஆன ட்ரேடுக்கு 10 ட்ரேடில் எத்தனை ட்ரேட் டார்கெட் அடிக்குதுன்னு பாருங்கள். என்கல்ஃப் ஆகாமல் அவசரப்பட்டு போகிற ட்ரேடுக்கு 10 ட்ரேடுக்கு எத்தனை டார்கெட் அடிக்குதுன்னு பாருங்கள். செக் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அந்த செட்டப் மேலே. ஸோ இதை நான் சொல்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் போய் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்கள் மனசு உங்களை நம்பும். அடுத்த ட்ரேட் செட்டப் அந்த மாதிரி கிடைக்கும்போது உங்களால் அப்போ தான் என்ட்ரிக்கு போக முடியும். சரியா? கிளியரா?
ஓகே ப்ரோ கிளியர் ப்ரோ. ஓகே, அப்போ நேற்று கூட 8 பேர் தான் ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நேற்று இருந்தது உள்ள 16 பேர் 19 பேர் வரைக்கும் இருந்தாங்க. ஸோ மிச்சம் 8 பேர் அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு அதே 16 பேர் வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட. பார்ப்பேன் நாளைக்கு அந்த நேம் லிஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்கள மட்டும் உள்ள அலோவ் பண்ணுற மாதிரி மீட்டிங்கே மாற்றிடலான் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? ப்ரோ நேற்று கிளாஸோட ரெக்கார்டட் வீடியோ வரவே இல்லை ப்ரோ. ரெக்கார்டட் வீடியோ வரலையா? சூர்யா இருப்பார் பாரு, அட்மின் கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் மேலே இருக்கும், லைவ் சப்போர்ட்னு இருக்கும், இல்லை லேண்ட்லைன் நம்பர் இருக்கும். டே டைமில் லேண்ட்லைன் கிடச்சா டே டைம் அடிங்க, தயவு செஞ்சு ஈவினிங் அடிச்சிடாதீங்க. அதில் ஃபோனுக்கு வேணால் கால் பண்ணுங்க. சூர்யாவோட நம்பர் இருக்கும், அட்மின் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி என்ன ஏற்பன்னு கேட்டுக்கோங்க. சரியா? ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. நேத்து ஒன்னு சொன்னீங்கல்ல, ஒரு பியரி ஸ்கேண்டல் வந்துச்சுன்னா அது அடுத்த கேண்டில் எப்படி போகும்? புல்லிஸ் அது எப்படின்னா ப்ரோ, இது மேல ஸ்வீப் வச்சு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதுன்னா அடுத்த கேண்டில் வந்து பியரிஷா இருக்கும். அப்படி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கல அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டா பியரிஸாவே தான் போயிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் சார்ட் மட்டும் டிஸ்கார்ட்ல போஸ்ட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. எனக்கு வாயில் சொல்ல முடியாது, பார்த்தா சொல்லுங்க. ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ ஃபாரெக்ஸ்க்கு எந்த இது பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ? புரோக்கர்னு சொல்லி ஒரு செக்ஷன், எந்த புரோக்கர்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும், நம்ம டிஸ்கார்ட்ல இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி கொரிஸ் எல்லாமே சூர்யா அட்மின் இருப்பாரு, அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. சரியா? ஓகே ஓகே கிளியரா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.